Oh my God, I love your car. What do you do for a living? I sell NFTs. Nice. Wow. Well, have a great day. ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஆர்பிட்ரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆர்பிட்ரமை பற்றி நம்ம வந்து அதிகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்டோஸை பற்றி பார்த்துருக்கோம், ஆர்பிட்ரமை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்பிட்ரமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த டாஸ்க் பண்ணுறது மூலமாக நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி கம்மி அமௌண்ட் வச்சு ரொம்ப குறையான அமௌண்ட் வச்சு அந்த டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் பண்ணுறது வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஒரு சில டெக்னிக்கலான டாஸ்க்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்னாலும் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்னாலும் எதுனாலும் மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிவ்அவே வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கிவ்அவே. இந்த கிவ்அவேக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மறக்காமல் இந்த கிவ்அவேலையும் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இந்த ஏர்ட்ராப் எப்படி பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுடைய மெட்டமாஸ்க் வேலெட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிவி ப்ரௌசரில் மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இந்த ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே நம்மளுடைய வேலெட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக காட்டிடும். சரிங்களா? ஸோ நம்மளோட வேலெட் அட்ரஸ் காட்டிருச்சு. நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ஆர்பிட்ரம் நெட்வொர்க் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம பல வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த chainlist.orgல போய் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.0051 எத்தீரியம் வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் வச்சுருக்கேன். ஆர்பிட்ரம் எத்தீரியம் வந்து எங்கே ப்ரோ வாங்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FTX Pro அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரம் எத்தீரியம் வித்ரா பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தீரியமே வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எத்தீரியம் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு எத்தீரியமை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எத்தீரியம் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வித்ராவல் மெத்தடில் ஆர்பிட்ரம் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து FTX Pro யூஸ் பண்ணுங்கள், பினான்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து FTXலேருந்து கொஞ்சம் எத்தீரியம் பை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 0.0051 எத்தீரியமோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா ஒரு $7 $8 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு $700 வந்து நீங்கள் வந்து எத்தீரியம் பை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆர்பிட்ரம் எத்தீரியம் பை பண்ணி உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சில டோக்கன்ஸ்லாம் பை பண்ணணும். அந்த டோக்கன்ஸ் என்ன ஏது, அது எவ்வளோக்கு பை பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த கில்டு வெப்சைட். சரிங்களா? ஸோ ஆர்பிட்ரம் கில்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்பிட்ரம் ஒடிசே டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் அதுதான். ப்ரோ, நான் ஆர்பிட்ரம் ஒடிசேயில் பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்னா டோஃபு NFT இந்த லிங்க்கும் வந்து நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த NFT தான் அந்த ஆர்பிட்ரம் டாஸ்க் பண்ணி நாங்கள் எடுத்தோம். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது என்னவோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வெறும் ஒரு $30 $30 இல்லை $30 $40 ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஆனால் அந்த NFTயோட ரேட் இப்போ எவ்வளோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு NFTயோட ரேட்டும் $6 பக்கம் 6 இல்லைனா $7 போயிட்டுருக்கு. சரிங்களா? $7 போயிட்டுருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நாங்கள் போட்ட காசில் 10 மடங்கு எங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஸோ ஆர்பிட்ரம் ஒடிசே அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு. சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட இந்த NFT இருக்கும். நீங்கள் ஒருவேளை புதுசாக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் $7க்கு இந்த NFT பை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த NFTக்கான லிங்க்கு நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த NFT பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த
ஆர்பி நாட் அப்படிங்கிற இந்த ரோல் வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அடுத்ததாக ட்ரெஷர் ஃபேம் அப்படிங்கிற ஒரு ரோல் சரிங்களா. ஸோ இந்த ரோல் எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.001 மேஜிக் அப்படிங்கிற அந்த டோக்கன் வேணும். ஸோ இந்த டோக்கன் எங்கே பை பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிஸ்வாப் சரிங்களா. ஸோ இங்கே தான் எந்த டோக்கன்னாலும் நீங்கள் பை பண்ணலாம். இந்த யூனிஸ்வாப் மார்க்கெட்டுக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே செலக்ட் டோக்கன் இருக்கா, அதில் வந்து எத்தீரியம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்பிடி அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும், அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்லாம் எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதையும் நான் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவேன். நான் வந்து ஆல்ரெடி எல்லா கான்ட்ராக்ட் அட்ரஸையுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் சரிங்களா. இது நான் நம்மளுடைய அப்படியே டெலிகிராம் சேனலில் போட்டு விட்ருவேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸில் இருக்க அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய யூனிஸ்வாப்பில் போட்டு நீங்கள் வந்து டோக்கன்ஸ் பை பண்ணிக்கோங்க. ப்ரோ எவ்வளோ டோக்கன் பை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் 0.001 மேஜிக் ஹோல்டு பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் 0.001 லிங்க்கு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎம்எக்ஸ் அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்கா, இது வந்து 0.001 ஜிஎம்எக்ஸ் ஹோல்டு பண்ணால் போதும். ஸோ இது எல்லாமே எவ்வளோ டோக்கன்ஸ் ஹோல்டு பண்ணணும் என்ன ஏது எல்லாத்தையுமே அவங்க பக்காவாக கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அதில் என்ன போட்டிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் டோக்கன் பை பண்ணிக்கோங்க. எல்லா டோக்கனுக்கான கான்ட்ராக்ட் அட்ரஸும் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து எதையுமே தேடி கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை சரிங்களா. அடுத்ததாக நமக்கு ஒரு இடத்துல ரொம்ப குழப்பம், அது எந்த இடம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோலை வாங்குறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப தாறுமாறாக குழப்பம். ஸோ இப்போ அந்த ஹாப்பில் எப்படி லிக்விடிட்டி ஆட் பண்ணி இந்த ரோலை வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாப் பிரிட்ஜ் சரிங்களா. நீங்கள் வந்து ஆர்பிட்ரம் ஒடிசே டாஸ்க் 1 நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பிரிட்ஜ் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கனெக்ட் வாலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி விட்ட உடனேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கனெக்ட் பண்ண விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஹாப் இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்பிட்ரம் யூஎஸ்டிசி வச்சுருக்கேன் சரிங்களா. ஒரு யூஎஸ்டிசி ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா, இந்த இடத்துக்கு போகணும் சரிங்களா. இந்த கன்வெர்ட்டுங்கிற இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிட்ரம் யூஎஸ்டிசியை HUSDCயாக மாற்றணும் சரிங்களா. 0.5 யூஎஸ்டிசியை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்ரூவ் அப்படின்னு கேட்பாங்க, அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட மெட்டமாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ட்ரான்சாக்ஷன் காட்டுவாங்க, அதையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ கேஸ் ஃபீஸ் கொஞ்சம் ஒரு 14 ரூபா 20 ரூபா போக தான் செய்யும். ஸோ அதை பார்க்காங்க, நமக்கு லட்சக்கணக்கில் கூட ஏர்ட்ராப் கிடைக்கும். ஆர்பிட்ரம் ஏர்ட்ராப் பெருசாக கூட இருக்கலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து அடுத்ததாக அப்ரூவ் அப்படின்னு கொடுத்து அடுத்த ட்ரான்சாக்ஷனையும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வாப் ஆகிருச்சு சரிங்களா. ஸோ ஆர்பிட்ரம் யூஎஸ்டிசி HUSDCயாக வந்து ஸ்வாப் ஆகிருச்சு. அடுத்ததாக அந்த இடத்துல பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸ்ன்னு இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ட்ரான்சாக்ஷன் காட்டுவாங்க. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் காட்டுது, இது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு வந்து இப்போ ஹாப்லையும் நம்ம வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ஓரளவு கஷ்டமான ஸ்டெப்பை எவ்வளோத்தையுமே முடிச்சாச்சு. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கில்டு வெப்சைட்டுக்கு மறுபடியும் வந்துக்கோங்க சரிங்களா. கில்டு வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க் எக்ஸ்டென்ஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும், அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஓகே பண்ணி விட்டுட்டு உங்களுடைய கில்டு ஃபை அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கனெக்ட் பண்ணிட்ட உடனே இப்போது உங்களுடைய கில்டுக்கு இந்த இதுக்கு போன உடனே உங்களுடைய அட்ரஸ் இந்த மாதிரி காட்டிடும். அடுத்ததாக நீங்கள் வந்து இது கூடயே உங்களுடைய டிஸ்கார்டை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெரிஃபை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சைன்இன் சிக்னேச்சர் ரிக்வெஸ்ட்னு இருக்கும், அதையும் வந்து சைன்இன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செக் யுவர் வாலெட் அப்படின்னு வந்து சுற்றிட்டே இருக்கா, இது ஒரு கட்டத்தில் நிற்கும். ஸோ அது நின்ன உடனே நம்மளுடைய அட்ரஸில் கொஞ்சம் பாதி பக்கம் வந்து அந்த இடத்துல காட்டிடும் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன ரோல்லாம் நமக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற அவங்க வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா ரோலுக்குமே நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது சரிங்களா. அடுத்ததாக ஜாயின் த கில்டு டு கெட் த ரோல் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்கார்டையும் உங்களுடைய ட்விட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டிஸ்கார்டு இப்போ கனெக்ட் டிஸ்கார்டு அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டிஸ்கார்டுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி உங்களுடைய டிஸ்கார்டு கூட கனெக்ட் பண்ணிக்கவோ அப்படியே நீங்கள் வந்து அதை வந்து அத்தரைஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அத்தரைஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கார்டில் இருக்க பட்டர் வந்து தானாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அதை விட்டுருங்க. அடுத்ததாக கனெக்ட் ட்விட்டர் அப்படின்னு இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க, கில்டு XYZ வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண கேட்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து அத்தரைஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ட்விட்டரில் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயே நம்ம வந்து ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன வேலை, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னுடைய ட்விட்டர் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ட்விட்டர் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத வாங்க சொல்கிறேன். நீங்கள் இந்த 2 ஹார்ட்டை தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து அந்த ப்ளூ கலர் ஹார்ட் வந்து எதை குடிக்குது அப்படின்னு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஹார்ட் வந்து எதை ப்ரோ குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிட்ரம் நோவா அப்படின்னு ஒன்று வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இந்த நோவானால் என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய இன்ஃபர்மேஷன். ஒரு வேளை யாராவது விருப்பப்பட்டு ப்ரோ எனக்கு வந்து நிறைய நாலேஜ் வரணும், இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா ஸோ இன்ஃபர்மேஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆர்பிட்ரம் நோவாவை குறிக்கிறதுக்காண்டியும் அந்த ஆர்பிட்ரமை குறிக்கிறதுக்காண்டியும் தான் இந்த 2 ஹார்ட்டை வந்து நம்மளுடைய ட்விட்டர் நேமில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் எதுக்கு கனெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். சரிங்களா? இது நீங்கள் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அந்த 2 ஹார்ட் வந்து ஆட் ஆகிரும். சரிங்களா? ஸோ அது ஆட் ஆன உடனே நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு ஆர்பி ஸ்குவாட் அப்படின்னு இந்த பக்கத்தில் கனெக்ட் ட்விட்டர் அப்படின்னு ஒன்று காட்டும். சரிங்களா? அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டும் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் கனெக்டே ஆக மாட்டேக்கி நிறைய எரர் வருது. நீங்கள் வந்து ஒரு 5-6 தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண உங்களால் இப்போ கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா VPN போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வழியே இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் பண்ணுங்கள். கரெக்டாக ஒர்க் ஆகுது. சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ ரோல்ஸுமே இருக்கும். சரிங்களா? யூ ஹேவ் ஆக்சஸ்னு எல்லா ரோலுக்கும் கொடுத்துருக்கும். ஒரு வழியாக நான் கஷ்டப்பட்டு ஆர்பி ஸ்குவாட் அந்த ரோலையும் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணது வந்து இங்கே வந்து ஓகே ஆகிருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்பிட்ரம் டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே போகணும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுடைய டிஸ்கார்ட் சர்வரு. இங்கே வந்துட்டு இந்த தராசு படம் ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த தராசு படத்தை வந்து கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்ட் ஹியரில் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆர்பிட்ரம் அப்படின்னு ஒரு இது இருக்குதா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரோல் எல்லாத்தையுமே வந்து இதில் காட்டும். ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் நம்ம இப்போ தான் எல்லா டாஸ்க்குமே பண்ணி முடித்தோம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா, இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணுங்கள். அதாவது ஹாய் கேஇ ஏதாவது ஒரு மெசேஜ். சரியா? ஏதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். சரிங்களா? ப்ரொஃபைல் பிக்சரை வந்து கிளிக் பண்ண உடனே டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை ரோல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டோட்டலாக நம்மக்கிட்ட எத்தனை ரோல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரோல் இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட 12 ரோல் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ ஒவ்வொரு டோக்கனும் நம்ம பை பண்ணணும். ஒவ்வொரு டோக்கனும் எப்படி யூனிஸ்வாப்பில் பை பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பில் எப்படி லிக்விடிட்டி ஆட் பண்ணணும் அதையும் நான் வந்து இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களுடைய ட்விட்டரை வந்து நீங்கள் இந்த ஆர்பிட்ரமோட கனெக்ட் பண்ணணும், ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் இன்னும் டைரக்ட் மெசேஜ் பண்ணி பேசலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படி நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த ஆர்பிட்ரமில் ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா மதிப்பில் ஏர்ட்ராப் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த காசை என்ன பண்ணுவீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் விருப்பம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். சரிங்களா? பார்க்கலாம்.